ஓம் சாந்தி. உங்கள் வாழ்க்கையில் எதிர்வரும் சவால்களுக்கு தீர்வு கொடுக்கும் விதமாக பிரம்மா குமாரிகளின் உங்கள் பிரச்சனைக்கு எங்கள் தீர்வு என்ற தானியங்கி ஹெல்ப்லைன் உங்களை அன்புடன் வரவேற்கின்றது. பாதுகாப்பு. நீங்கள் தேடி வந்திருப்பது பாதுகாப்பு என்ற பிரச்சனை. இது உலகத்துல எல்லாருமே சின்ன வயசுலேருந்து வயசானவங்க வரைக்கும் எல்லாரும் எதிர்பார்க்கிற ஒண்ணுதான் இந்த பாதுகாப்பு. இது முக்கியமா லேடிஸ்க்கு, மகளிருக்கு பய உணர்வு இருக்கிறதுனால இது வரும். அடுத்து எதிர்காலத்தை பத்தின பயம், பணம், அந்த பணம் இல்லைன்னா அப்போ பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். வேலை ஓய்வு, ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் வர ஒரு ஸ்ட்ரெஸ், அதனால கூட அது வரும். அடுத்து மற்றவங்க நம்ம ரிட்டையர் ஆயிட்டோம், அப்போ நம்மளை மதிக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு நினைப்பு வரும்போது அந்த பாதுகாப்பு பிரச்சனை வரும். நமக்கு நாம உபயோகமா இருக்க மாட்டோம் இனிமே அப்படின்னு ஒரு உடல்நல குறைவு வரும்போது அந்த மாதிரி வரும் நமக்கு. அப்போ நேர்மறையா நம்ம இதை யோசிச்சோம்னா, இது பாசிட்டிவா பாதுகாப்புங்கிறது நமக்கு கண்டிப்பா வேணும். அப்போ பணம் என்றால் பிணமும் வாயை திறக்கும்னு சொல்லி பழமொழியே இருக்கு. அப்போ நம்ம கையில பணம் இருக்கும்போது நமக்கு அந்த தைரியம் இருக்கும், அந்த பாதுகாப்பு உணர்வு இருக்கும், தன்னம்பிக்கையும் வளரும். அடுத்து அப்படி பணம் இல்லை, நம்மளால அவ்வளோ தூரம் நம்மளால சம்பாதிக்க முடியல அப்படின்னா ஒரு நம்பிக்கை. என்ன நம்பிக்கை? இறை நம்பிக்கை. மரம் வச்சவன் தண்ணி ஊத்துவான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? நம்ம நம்பிக்கையோட ஒரு முயற்சி செஞ்சோம்னா கடவுள் நம்மளை காப்பாற்றுவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நம்ம கொண்டு வரணும். அடுத்து தைரியமா இருக்கணும். நம்ம கொண்டு வர வேண்டிய குணங்கள் தைரியமா இருக்கணும், சுயமாற்றம். எந்த இடத்துல என்னைய நான் மாத்திக்கணுமோ அங்க மாத்திக்கணும் நம்ம. அடுத்து நம்ம சக்தி, என்ன சக்தி கொண்டு வரலாம், என்ன மாதிரி பயிற்சி செய்யலாம் அப்படிங்கிறத பார்த்தோம்னா, ஒரு குழுவின் சக்தி, ஒரு குழுவா ஒரு கூட்டு குடும்பமா இருக்கும்போது இந்த பாதுகாப்பு பிரச்சனைங்கிறது வரவே வராது. அடுத்து பயம் இல்லாமல் இருப்பது, விழிப்புணர்வு கொண்டு வரணும், ஒத்துழைக்கும் கலை நமக்குள்ள இருக்கணும், எங்கேஜ் நாமளே எங்கேஜ் பண்ணிக்கணும், நல்ல விதத்துல எங்கேஜ் பண்ணிக்கணும். நம்மள இறைவன் கொடுத்திருக்கும் வேலை அப்படின்னு நினைச்சு செய்யணும். வீட்டு வேலையா இருந்தா கூட கடவுள் எனக்காக கொடுத்திருக்கிற வேலை இது அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு நம்ம செய்யும் போது கடவுள் நம்மளை கண்டிப்பா காப்பாத்துவார். அடுத்து இதுக்கான தீர்வு, பிடித்தமான மற்ற விஷயங்கள்ல புத்தியை ஈடுபடுத்தலாம், மற்றவங்களுக்கு உதவலாம். அப்போ தனக்கு கண்டிப்பா உதவி கிடைக்கும். கடவுள் நம்மளை விடுவாரா என்ன? பிரம்மா குமாரிகள் இலவசமாக கற்றுத்தரும் 7 நாட்களுக்கான இலவச எளிய ராஜயோக தியானத்தை பயின்று தினமும் 15 நிமிடம் தியானத்தை செய்யும் முறை பயின்று அதை வாழ்க்கையில் ஒரு அங்கமாக ஆக்கிக்கொள்ள அன்புடன் அழைக்கின்றோம். அனைத்திற்கும் ஒரே தீர்வு ராஜயோக தியானமே. ஓம் சாந்தி.